மேக்கப்னா என்னன்னே தெரியாது, என்கிட்ட போய் மேக்கப் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே. நம்மளாம் மேக்கப் பண்ணால் சவிக்க மாட்டோம். இப்போ யாருப்பா யாரோ இங்கிலீஷில் காம இருக்கீங்க? ஹாய் 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 அக்கா, ஹாய். ஆங்கிலம் படிக்க உங்களில் புகழ்ந்த ஆங்கிலத்தில் எம்புட்டு கவிதை எழுதியிருக்கேன். மேலே பொசுக்குன்னு தமிழ் மட்டும் தெரியும்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல முடியும். மதியம் சாப்பிட்டாச்சா? சாப்பிடவில்லை. இனிமேல் மத்தியானம் சாப்பிடக்கூடாது என்று முடிவு எடுத்து விட்டேன். சாப்பிடவில்லை, சளி இருக்கு, அதனால சாப்பிடல. சாப்பிட்றது கூட கொஞ்சம் தான் சளி பிடிக்கும். ஹாய் நலம்மா, ஏன் சாப்பிடவில்லை? ஏன் மிச்சம் பண்ணுறீங்களா? சளி பிடிச்சிருக்கு, சாப்பிட்டா கூட கொஞ்ச நாள் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். இது எதுக்கு வினைய நம்மையே எழுத்துக்கணுமா? சோறு சாப்பிட்டா சளி பிடிக்குமா? ஆமாம். என்னைய பார்த்து காப்பி அடிக்க கூடாது. சளி பிடிச்சா சாப்பிடணும் முதல்ல, அப்போத்தானே சரியாகும். இங்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதே நான் தான். உங்களை பார்த்து நான் காப்பி பிடிச்சிக்கலாம். காரமாக சாப்பிடணுமா? காரமாக சட்டை வச்சு விளாசிடுவேன், அங்கே ஒரு பக்கம் வெயிட் ஏறும். இது தேவையா? பாயாசம், சவ்வரிசி பாயாசம் செஞ்சு அதான் சாப்பிட்டேன். சவ்வரிசி நல்லா வேக வச்சு அதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றி 4 ஏலக்காய் போட்டு குடித்தேன். அந்த மாதிரி குடித்தா சளி வெளியே வந்துருமா. வெயிட் போடாதுன்னு சொன்னாங்க. அதனால் காலையில் 2 இட்லி, மத்தியானம் சேமியா பாயசம். இங்கே கண்ணனில் பூரி மாதிரி வீங்கிருக்கே, ஏன் சளி பிடிச்சனால வீங்கிருச்சோ? ஆமாம், சளி பிடிச்சதுனால தான் கண்ணை வீங்கிருச்சு. உடற்பயிற்சி பண்ணுங்க, ஓடுங்க, ஆடுங்க, உடம்புக்கு நல்லது. ஆடுனா கீழே விழுந்துடும், தப்பு கட்டி